கேட்கலாம் கேட்கலாமா? வெற்றி முகல் இளைஞனவா என்பார் பாதிச்சில் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பிறந்தாமனை புகழை அனைதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழ்கடலை போட்டி குறுகத்திரைத்த குழன்றும் அணுவை துளைத்து ஏழ்கடலை போட்டி குறுகத்திரைத்த குழன்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிற உன்னே முகல் அடியிலே 7 சிறிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும். என் கரம் குப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். வண்டார் குழலும் மருங்கசைய மனம் குலைய மானம் குலைய கொண்டோர் இருப்பரண்டு நெறிக்கொண்டால் அந்தோ கொடியாளி. கவி புரியுதாம நான் என்ன பேசுறேன்னு? எங்க சரவணனுக்கு அண்ணனும் அவர் தான் நாரதர் வேலை பார்த்துட்டு போனார். இது எதில் உள்ள கவி தெரியுமா? புராணத்தில் உள்ள கவி. இது புராணமா? இதிகாசம். அப்புறம் புராணம்ங்கிறிய இதிகாசம். எந்த இதிகாசத்தில்? தண்டார் விடலை தாயுரை மகாபாரதம். சரி, இந்த கவியில பாண்டவர்கள் 5 பேர், ஆமா, கௌரவர்கள் 100 பேர். பாண்டவருடைய 5 பேருடைய மனைவி பேரு பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து போனவன் யார் தெரியுமா? துரியோதனன் ஆணையிட துச்சாதனத்தில் உரிகிறார். துரியோதனிட துச்சாதனத்தில் உரிகிறார். நீ உனக்கு வேலையே இல்லை. நல்லா கேட்டுக்கங்கப்பா. ஒரு நல்ல தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய நீ, முருகப்பெருமானை வணங்குற நீ, தமிழை அழகாக சுத்தமா பேசக்கூடிய நீ, துரியோதன ஆணையிட துச்சாதனத்தில் உரிகிறார். கேட்டுக்கங்க, துயில் உறிஞ்சானா இந்த அம்மா சொல்லுது. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? எங்கப்பா சரவணே அமைப்பாளர், இதுல இருந்து என்ன தெரியுது? இவ்வளவு தான் தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இந்த அம்மா சொன்னது தப்பு, மேடையில சொன்னது தப்பு. ஏதோ தப்புங்கிறீங்க. நல்லா கேளு, படிச்சவர் இருக்காரு. துயில் உரியான்னு சொன்னீங்க. துரியோதன துச்சாதன் துயில் உறிஞ்சானா? துயில் என்ன தெரியுமா? துயில் என்றால் தூக்கம் என்ற தூக்கம். அப்புறம் எப்படி தூக்கத்தை உறிஞ்சா? யாருமா சபையில் உட்காந்துக்கல போய் பாஞ்சாலி போய் தூக்கத்தை உறிஞ்சானா? இவனே யாரியா பாஞ்சாலி என்னத்தையா உறிஞ்சா? துயில். பாஞ்சாலி என்ன உறிஞ்சா? உடம்புல சேலை தானே உறிஞ்சா? சேலை உறிஞ்சான்ல? ஆமா, துணி. அப்ப சேலைக்கு மறுபடியும் துயில்னா தூக்கம். அப்ப இதுவே தப்பு தானே? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்புறம் துயில் இந்த மாதிரி சொல்லிச்சு. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? அது எப்படி சொல்லணும்? அது பேர் துயிலா? கிடையவே கிடையாது. அதுக்கு பேர் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, இருங்க என்ன? ஆமா, நான் எப்ப சொன்னேன்? என்னன்னு? நீங்க சொன்ன மாதிரி துயில்னு சொல்லவே இல்லையா? நான் எப்ப சொன்னேன்? கேட்டுங்கண்ணே, எல்லாருக்கும் 3 தடவை சொல்லிச்சா இல்லையா? இந்த துயில்னு சொல்லிச்சா இல்லையா? சொல்லிச்சா இல்லையா? சொல்லலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் பாத்துங்க, சொல்லலாம் பொய் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க இதுல பொய் சொல்றீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்திலும் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இந்த அம்மா சொன்னதை சொல்லலன்னு சொல்றாரு ஒரு அமைப்பாளர். 3 தடவை துயில்னு சொல்லிச்சு இந்த அம்மா. அதை இல்லைன்னு இந்த அம்மா சொல்லுது. அதை போய் இல்ல சொல்லலன்னு சொன்னேன். கேட்டுக்கங்களா? முதல் தவறு அதிலே. நான் நீ என்ன வேணாலும் சொல்லிப்போம், தப்பு அது. நீ அடுத்து அதுக்கு விளக்கம் எப்போ வேணாலும் சொல்லு. ஆனால் பாஞ்சாலியை துச்சாதனன் உடம்புல எந்த பகுதியை தொட்டு சபைக்கு இழுத்து வந்தான்? 2வது கேள்வி. ஓஹோ, இது என்ன யுகம்? இது நடந்தது கலியுகம். இது நடந்த கலியுகத்தில் நடந்துச்சா? ஆமா. எது இந்த நம்ம இந்த சம்பவம், நீ பேசுற சம்பவம் கலியுகம் நடந்துச்சா? மகாபாரதம் துவாபர யுகத்தில் நடந்தது இந்த கதை. ஆமா. இப்ப நடக்கிறது, நடந்து கொண்டிருப்பது கலியுகம். நீ யாரை வணங்குற? முருகப்பெருமான். முருகன் வாகனம் என்ன வாகனம்? மயில் வாகனம். மயில் வாகனம். முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில் இல்ல எத்தனை வாகனம் மொத்தம் இருக்கு அவர்கிட்ட? முருகப்பெருமான
எனக்கு மொத்தம் 3 மயில். அந்த 3 மயிலும் யாரா வந்தாங்க? 3 மயில் மட்டும்தானா? 3 வாகனம் தானா? பொய் சொல்லக்கூடாது. இதுலயும் பொய் சொல்ற. மொத்தம் அவருக்கு 5 வாகனம். ஐயய்ய, முருகனுக்கு சும்மா பேசணுங்கிறதுக்காக பேச 3 வாகனங்கற. 3 வாகனம். 3 வாகனங்கற. பொய். 5 வாகனம். இங்க பாரு. அவர் சும்மா எனக்கு சூட 3 வாகனம்ன்றது நான் நிரூபிக்கிறேன். சும்மா மண்டே கிளறிட்டு போயிட்டாரு. இந்தவா சரவண என்னன்னு நீ 3 சொன்ன. பொய். 3 வாகனம் சொன்னதா பொய். நான் நிரூபிக்கிறேன். மொத்தம் 5 வாகனம் நான் நிரூபிக்கிறேன். சும்மா இப்ப சொல்லணும்ன்றதால சொல்ல புரியுதா? சொல்றேமா, இது கலியுகம். முருகப்பெருமானுக்கு 5 வாகனம் நான் நிரூபிக்கிறேன். 3 வாகனம்ன்றா அப்ப என்ன? நீ 3 வாகனம் சொல்றீல? ஆமா. இதுவே பொய்யுதே. ஆனால் 5 வாகனம்னு ஓ வாயில இருந்து நான் சொல்ல வைக்கிறேன். என் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். நீங்க ஆமா தண்ணிய குடிச்சு தலைகீழ நின்னால என்ன உங்களால சொல்ல வைக்க முடியாது. சொல்ல வைக்கிறேன். பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். துவாபர யுகத்துக்கு முதல் ஒன்னையும் திரைதாயுகம் திரேதாவத்தில் நடந்த கதை என்ன? ராமாயணம். ராமருக்கு எதிரி யாரு? ராமருக்கு எதிரி யாரு? ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன். ஆமா. ராவணன் தானே. ராவணன் மட்டும் பேரா ஈஸ்வரங்கிற பட்டம் எப்போ வருது? ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் வந்துச்சுல்ல? ஆமா. அந்த ராவணேஸ்வரன் சொல்றவன் சிவனை போய் எப்ப எங்க சோதிச்சு அவனுக்கு அழிவு வந்துச்சு? அதுக்கு முதல் என்னையும் கிரைதாயுகம். கிரேதாவத்துல என்ன கதை நடந்துச்சு? ஹரிச்சந்திரனுடைய கதை. ஹரிச்சந்திர கதை நடந்துச்சா? ஆமா. எத்தனை தேசத்தை ஆண்டா? ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி 56 தேசங்களை ஆண்டார். 56 தேசம். 56 தேசம். அந்த 56 தேசம் என்னென்ன தேசம்? அது மட்டும் இல்ல, ஹரிச்சந்திரனுக்கு பிள்ளை என்ன? பிள்ளை பேரு என்ன? லோகிதாசன். லோகிதாசன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அது சரி. ஹரிச்சந்திர மயான காண்டத்தில் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆ. ஆனா பாம்பு கடிச்சு செத்தவன் உயிரோட வந்தானா வரலையா? உயிரோட அவன் வந்திருந்தா ஹரிச்சந்திரனுக்கு லோகிதாசன் மயம் இருக்கான். லோகிதாசனுக்கு பிள்ளை இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவன் பேர் என்ன? நீ வா இன்னைக்கு. நான் எதுவுமே உன்ட்ட சொல்லலை. 4 யுகத்திலே 4 கேள்வி கேட்டிருக்கேன். 2 யுகத்தில் நீ தப்பா பதில் சொல்லியிருக்க. இன்னும் 2 யுகத்தில் நீ எதுவுமே சொல்லலை. அதுல இருந்து தெரியும் நீ உண்மையா சொல்றியா பொய்யா சொல்றியா. லோகிதாசன் செத்து போயிட்டான் பாம்பு அடிச்சு, மறுபடியும் உயிர் வந்துருச்சு நீ சொன்ன. அதே மாதிரி லோகிதாசன் மயன் பேர் என்ன? என்னதே நான் பேச விடுறதுக்காக தான் பேசிட்டு பாடுறேன். பேச விடுறதுக்காக தான் பேசிட்டு பாடுறீங்க. முதல்ல ஒன்னே மண்டை உடப்பில்லைன்னா சரவண மண்டையத்தை உடப்பேன். நான் அமைப்பாளர் மண்டை தான் இன்னைக்கு உடவிடும். இன்னைக்கு இந்த மண்டை உடையுதா இல்ல அந்த மண்டை உடையுதா? அவர் பெரிய பேச்சாளி தெரியுமா உனக்கு? என்ன கேக்குறேன்னா மேடையில வச்சு இருங்க. என்ன உங்களை நான் கேள்வி கேட்டுக்கிட்டே பெற்றிருப்பாங்களா உங்களை? இல்ல, அதுல எனக்கு சந்தேகத்துல தான் பெத்தாங்க. இதுல எனக்கு சந்தேகம் வருது. சந்தேகத்துல பெத்தனாலதான் நீங்க சந்தேகமாவே கேக்குறீங்க. அதனாலதான் சந்தேகமா கேக்குறேன். நிப்பாட்டுமா பாப்பன்னைக்கு என்ன ஒரு சில நேரங்கள்ல ஒரு போய் தூங்கிடுவாரு நடக்கிறது. நீ பேசுமாங்கறியா? 4 நீங்க பேசுமாங்கறியா அப்புறம் நிப்பாட்டுமாங்கறியா? கலியுகத்துல இந்த அம்மா 3 வாகனம் தான் சொல்லி இருக்கு. இதெல்லாம் பேச முடியாதுங்க. நம்ம பாத்துங்க. போதுமா? இதுக்கு மேல போதுமா? முருகனை வர சொல்லலாமா? ஏன் பதில சொல்லுங்க. ஒரு கேள்வி 2 கேள்வியா கேட்டிருக்காரு. என்ன 4 யுகத்துல 4 கேள்வி கேட்டிருக்காரு. 4 கேள்விக்கு பதில் சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அதை பத்தி கவலை இல்ல. பத்திரமா வச்சுக்கோங்கப்பா சாமி. இப்ப எடுத்து கொடுத்துறாங்க யார்ட்டையும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துருவான். மொத்தம் நீ 3 வாகனம் சொன்ன தப்பு. 5 வாகனம் நான் சொல்றேன் நிரூபிக்கிறேன். ஓ வாயில நான் சொல்றேன். நான் 3 வாகனங்கிறத நான் நிரூபிக்கிறேன். எல்லாரும் கேட்டுங்கயா. இந்த அம்மா 3 வாகனம் சொல்லிச்சா? நான் 5 வாகனம் சொல்றேன். அதுவும் இந்த அம்மாவை சொல்றேன் 5 வாகனம். ஏன் வாயில இருந்து உங்களால சொல்ல வைக்க முடியாதுன்றல சொல்ல வைக்கிறேன். ரெண்டாவது அடுத்து நான் கேட்கிறேன். நான் கலியுகத்துக்கு முதல்ல துவாபராயுகம். ஆமா. இந்த துவாபராயுகத்துல பாஞ்சாலிய எந்த பகுதியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் உடம்புல? ஐய துரியோதன அணையில துச்சாதனன் தான் உறிஞ்ச அவன் பேர் என்ன? அப்பா இருங்கப்பா இருங்க. நீங்க வரிசையில் அடிக்கடிக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க. கேள்வியை கேட்டுட்டு வண்டு விழின்னு பாடுனா என்ன அர்த்தம்? சங்கரனை நினைக்கணும்ல. இந்த நாடக அமைப்பாளர்னா அமைப்பாளர் பேரை சொல்றோமா இல்லையா? ஆமா. நியாயத்தை பேசுறேன்.
நாடக அமைப்பாளர் பேர் சொல்லணுமா இல்லையா? பேரெல்லாம் சொல்கிறோம்ல, ராஜ நடிகராக தமேந்திரனும் இல்லை, நான் பேர் சொல்கிறோம்ல, கடைசியில் யார் பேர் சொல்கிறோம்? அமைப்பாளர் பேர் சொல்கிறோம்ல. இப்போ 4 கேள்வி கேட்டேன். 4 கேள்வியோட அந்த நாடகத்தை எழுதினவ யாரு? தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாச சுவாமிகள். எழுதினவர் அவரை நம்ம ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? சொன்னீங்க. இருமா எனக்கு எதிரிங்க யாரும் இல்லம்மா, அவர்தான் எதிரி. வாணியங்குடியிலிருந்து கூட்டிட்டு வந்து நாடகத்தை நாடகம் அண்ணன் வாங்கி உங்களை போட்ட எதுக்கு என்னை வந்து கூடவே கூட்டிட்டு வந்து சொன்னீங்க. இந்த 4 யுகத்துல கலியுகத்துல கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்த பெருமானுக்கு எத்தனை வாகனம்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் 3 வாகனம். நான் 5ன்னு சொல்லி, நீங்க சொல்றீங்க 5 வாகனம்னு. நான் 3 வாகனம்னா அதுக்கு சிறப்பு வச்சிருக்கேன் நான். உங்களால 5 வாகனம் உங்களால நிரூபிக்க முடியுமா? 5 நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாவுல சொல்றதுக்கு ஒண்ணே விடுவேன். என்னையே தெரிஞ்சாவும் சொல்றதுக்கு நீ யாரு? அப்புறம் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? 5 வாகனங்களை நான் நிரூபிப்பேன். 5 வாகனமும் இருக்குன்னு உன் வாயிலிருந்து சொல்ல வைக்கிறேன். ஏன் வாயிலிருந்து? இப்ப சொல்ல வைக்கிறேன். சரி பார்க்கலாம். முடிஞ்சா நீ 3 வாகனத்தை சொல்லு. ஆமா. முருகப்பெருமானுக்கு முதல் வாகனம் மயில் வாகனம். என்ன மயில்? முதல் மயில் எந்த மயில்? ஓம் என்ற பிரணவ மந்திரம். அதை யார் மயிலா கொடுத்தது? சக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். முதல் மயில். இரண்டாவது மயில்? இரண்டாவது மயில் தேவேந்திரன். தேவேந்திரன் மயிலா போய் யார்கிட்ட கொண்டு யார் கொடுத்தது? எது? தேவேந்திரனை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு மயிலா மாத்தி கொடுத்தது யாரு? விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் தான் மயிலா மாத்தி கொடுத்தார். இரண்டாவது மயில். மூன்றாவது மயில் எந்த மயில்? சூரபதுமன். சூரபதுமன் இரண்டா பிளந்தார். ஆமா. ஒரு பக்கம் என்ன? சேவல். இன்னொரு பக்கம் மயில். 3 மயில் வந்து மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவல குடியா வச்சுட்டாரு. வந்துருச்சுல? நீ கேட்டிருக்கீல்ல? ஆமா. மொத்தம் அந்த அம்மா வந்து முதல் மயில் ஓம் என்ற பிரணவம் வந்துருக்கு. இருமா நீ கொஞ்சம் 3 வாகனம் சொன்னீங்க நீங்க. இங்க இருங்க, நான் சொன்னேன். சரி 4வது வாகனம் என்ன வாகனம்? ஆட்டுக்கடா வாகனம். ஆட்டுக்கடா வாகனத்தை முருகனுக்கு எப்படி கிடைச்சு? ஆட்டுக்கடா வாகனம் முருகனுக்கு எப்படி கிடைச்சு? முருகப்பெருமான் அடக்கி வச்சாரு. உன் புராணத்துல ஒரு கிரகணம் தோண்ட. ஏன்? ஆட்டுக்கடாயே முருகனுக்கு வாங்கின அந்த ஆட்டுக்கடாங்கிற முருகனுக்கு வாகனத்தை அந்த முருகனுக்கு எப்படி கிடைச்சுன்னு முருகப்பெருமான் அடக்கி வச்சான்னு சொல்லிய நீ எல்லாம் படிச்சியா இல்ல வீட்டுல போய் வடிச்சியா? ஆட்டுக்கடாயை போய் முருகன் அடக்குனான்னு சொல்லியா? ஏமா ஆட்டுக்கடாயை முருகன் அடக்குனாரா? எல்லாம் கேட்டுக்க. முருகப்பெருமான் எங்கே உங்க நடு வீட்டுல அடக்குனாரு? எப்போ சொன்னேன் நான் முருகப்பெருமான் அடக்குனாருன்னு? அமைப்பாளர் கேட்போம். இல்ல அமைப்பாளர் கேட்போம். இந்த அம்மா முருகன் அடக்குனாருன்னு சொல்லிச்சா வேற யாரும் அடக்குனாருன்னு சொல்லிச்சா? முருகன் அடக்குனாரு இந்த அம்மா சொல்லிச்சுல. நான் எப்ப சொன்னேன்? பொய் சொல்லாமா? பொய் சொல்ல வாக்கி போதும் கிடைக்காது. இந்த இடத்துல ஒரு பொறி உருண்டை கூட கிடைக்காது. இங்க பாரு, முருகன் அடக்குனாருன்னு சொல்லிச்சா இல்லையா? ஏங்க நான் எப்பங்க சொன்னேன்? நான் கேக்குறேன். ஏப்பா நான் சொல்லல, பதில் சொல்லவே இல்லை. அதுக்கு ஆட்டுக்கடாயே முருகனுக்கு எப்படி வாகனம் கிடைச்சுன்னு முருகன் அடக்கி வச்சாருன்னு சொல்லிச்சு. அண்ணே சொல்லிச்சா சொல்லேண்ணே? இந்த ஒரு சாட்சி இருக்காரு, வலைதளம் இருக்கு. முருகன் அடக்குனாருன்னு சொல்லிச்சு. ஆமா முருகன் அடக்கி வச்சுக்கிட்டான்னு சொல்லிச்சு. ஆனா நீங்க இருக்கீங்களே, இருங்க முருகன் சொல்லிச்சு. இப்ப கேளுங்க, முருகன் அடக்குனான்னு இந்த அம்மா சொல்லிச்சு. முருகன் அடக்குனான்னு சொல்லிச்சு. இப்ப நான் கேட்டக்கு இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? முருகன் எங்க இருக்கா? உங்க நடு வீட்டுல. ஒரு வள்ளி நாரதரை பார்த்து நடுவீடு கேட்கலாமாங்க? முருகன் அடக்குனார்னு சொல்லிச்சு. ஏமா முருகன் அடக்குனான்னு கேட்கிறேன், எங்க முருகன் நடுவீட்டில் அடக்குனான்னு கேட்குது. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நாரதர் கேள்வி கேட்டா நடுவீட்டு நடக்குது வச்சுதா? இங்க பாரு, என்னை பத்தி அதிகமா உனக்கு தெரியுதா மட்டும் தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். கோவப்பட மாட்டேன், கோவப்பட்ட யாரும் உண்டு இல்லைன்னு மட்டும் முருகப்பட நடுவீடுங்கிற நீ பேச தெரிஞ்சா பேச தெரியுமா? பேச தெரிஞ்சா உன் நடுவீடு பேசுவேன், ஓரத்து விட உள்ள பேசி பேசுன்னு கேட்கிறேன். இல்ல அது தப்பு தான். சரவணன் உனக்கு கொம்புசி விட்டதுனால நீ வந்து எது வேணாலும் பேசுவியா? என்ன வேணாலும் பேசுவியா? நாடக அமைப்பாளர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, எது வேணாலும் பேச. அப்படிலாம் பேசக்கூடாதுயா, அதெல்லாம் தப்பு. அவரே வீடு இல்லாம ஊரா சுத்துறாரு. அவர் போய் நடு வீடு ஓரத்தை விடுன்னு சொன்னா எனக்கு தெரியுங்க. வீடு இல்லாதவங்க தான் கோவம் ரோசம் எல்லாம் அப்படி பொத்துக்கிட்டு வரும்ண்டு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லைங்க கேட்டுச்சா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. உன் வேலையை பாருப்பு. எனக்கு தெரியாதா வீடு இருக்கா இல்லையானே? இல்ல வீடு இல்லாதவள போய் நாங்கள் நடத்திய வேள்வியில் இருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரபாகத்தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா கொடுத்தார். நான் ஏன் முருகப்பெருமான் அடக்கி வச்சார் நான் ஏன் சொல்றேன்? இரு அப்ப
அந்த ஆட்டுக்கடையை அடக்குனது யாரு? வீரபாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா கொடுத்தார். சாமி அதாவது வீரபாகுன்னு ஒருத்தர் இரு நான் கேட்கிறேன். வீரபாகு தான் அடக்குனாரு ஆட்டுக்கடையை, அதை கொண்டு முருகன்ட்ட கொடுத்தாரு. ஆமா, முருகன் அதை வச்சுக்கிட்டாரு. அப்ப முருகன் ஆட்டுக்கடாய அடக்கல, அடக்குனவர் வீரபாகு தேவர். இங்க பாருங்க, வீரபாகு தேவர் அடக்கலன்னா முருகப்பெருமான் அடக்கி வச்சிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலைக்கெல்லாம் சின்ன வேலைக்கெல்லாம் நம்மளா போறது அப்படின்ட்டு அவர் உட்காந்துக்கிட்டு நீ போயிட்டு வாப்பா இந்த வேலைக்காரனை விட்டு அனுப்பிச்சு விட்டுறது. ஆனா நீங்க முழுசா வேகாத முட்டை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு தான் நான் இப்படி ஒரு பழமொழி கேட்டிருக்கேன். முழுசா வேகாத முட்டை எப்படிமா இருக்கு? முழுசா வேகாத முட்டை அரவேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆப்பாயில் அரவேக்காடு. அப்ப முழுசா வெந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? முட்டை. அதுக்கு பேரு முட்டை இல்ல, அதுக்கு பேர் ஆம்லெட். முழுசா வாங்கினா அது வெந்தாத்தான் ஆம்லெட். புல் பாயில். ஆனா ஆம்பளை லேட்டா வருதா பொம்பளை லேட்டா வர்றாங்க அது தெரியாதுப்பா. அது எந்த லேட்டா எப்படி இருந்தானே நான் அதை கேட்கல. ஊர்ல திட்டு வாங்குறது ஏஜென்ட். அப்ப 4வது வாகனம் என்ன வாங்கினா? ஆட்டுக்கடா வாகனம். ஆமா. 5வது வாகனம் என்ன வாங்கினா? யானை வாகனம். யானை வாகனம் முருகனுக்கு எப்படி கிடைச்சிச்சு? தேவி யானையை திருமணம் செய்யும் பொழுது தேவேந்திரனாகப்பட்டவன் சீதனமாக கொடுத்தார். அதுதான் யானை வாகனம் முருகனுக்கு கிடைச்சு. ஆமா. மொத்தம் 5 வாகனம். ஏறுங்க. முதல் வாகனம் என்ன வாகனம்? ஓம் என்ற பிரணவ மந்திரம். 2வது வாகனம் தேவேந்திரன். 3வது வாகனம் சூரவதமன். 4வது வாகனம் ஆட்டுக்கடா. 5வது வாகனம் யானை வாகனம். முருகனுக்கு எத்தனை வாகனம்னு நீ சொன்ன? 3 வாகனம் நான் சொன்னேன். நான் எத்தனைன்னு சொன்னேன்? 5 வாகனம்னு சொன்னீங்க. 5ஐயும் நான் சொல்றேன்னு சொன்னா சொல்லல, உன் வாயில சொல்ல வைக்கிறோம்னு. ஆமா, சொல்ல வச்சீங்க. சொல்ல வச்சனா சொல்ல வைக்கல அந்த அம்மாவை. இப்ப சொல்லுங்க. இந்த வேலைய நீங்க சொல்லுங்க சரியா? இருமா பேசுங்க. நீங்க தேவல நாங்க நான் 3 மைல 1 மைல அதே தனித்தனியா பிரிச்சு சொன்னா எப்படிங்க நியாயம் வாங்க முடியும்? கத்தாதம்மா. ஏனே 5 வாகனம் நான் சொல்லி நிரூபிச்சு. நான் 3 மைல 1 மைல என்னது மொத்தம் 5 வாகனம் நான் 3 மைல 1 மைல தனித்தனியா பிரிச்சு சொன்னா எப்படி? புரியுதானே யாருக்காது? ஆமா. எப்படி போய் அவருக்கு புரியுது? நான் 3 மைல 1 மைல தனித்தனியா பிரிச்சு சொன்னா எப்படிங்க நியாயம் ஆகும்? இரியா என்னென்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க சாமி. வள்ளி சொல்றது என்னன்னா சாமி 3 மைலையும் 1 மைலா சொல்றேன். நீங்க 3 தனித்தனியா பிரிச்சு சொல்றீங்க, தனித்தனியா சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு? அவங்க சொல்றா. இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் சாமி. எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பத்துல 5 பேர் இருக்கா. சரி. 5 பேருக்கு ரேஷன் கார்டுங்கிறது எத்தனை கார்டு? ரேஷன் கார்டு ஒரு கார்டு தான் இருக்கா. ஒரு கார்டு தானே. 5 பேரா இருந்தாலும் சரி 10 பேரா இருந்தாலும் ரேஷன் கார்டுங்கிறது ஒன்று தானே. ஒண்ணுதான். அப்ப மைலுங்கிறது ஒன்று தானே. அப்ப 1 2 3ங்கிறது என்ன? 3 மைல்னாலும் மயிலுங்கிறது மயிலு தானே. மயில் 1, ஆட்டுக்கடா 1, யானை வாங்க மொத்தம் 3 வாகனம் தான். சரி, உங்களுக்கு அதுவும் புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. இந்த ஊர் பேர் என்ன ஊரு? இந்த ஊர் வந்து காந்தி நகர். நடராஜபுரம் காந்தி நகர். காந்தி நகரா? பக்கத்துல எந்த ஊர் மெயினான ஊர்? எந்த ஊர்னே? பக்கத்துல பனங்குடி இருக்கு. பனங்குடி. இப்ப அங்க இருந்து நம்ம வண்டி வந்துகிட்டு இருக்கோம். வரும்பொழுது பனங்குடியில வந்து இது என்ன காந்தி நகரா? காந்தி நகருக்கும் பனங்குடிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க. ஆமா ஆமா சரி. 5 கிலோமீட்டர் வருமா? சரி, ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்போது காந்தி நகர் 5 மைல்னு எழுதி இருக்கும். அப்படின்னா 5 காந்தி நகர் இருக்கிறதா அர்த்தம்? ஒரு காந்தி நகர். காந்தி நகர் ஒண்ணுதான். 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் அப்படிதான் அது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் 5 மைல் இருந்துச்சா நம்ம காந்தி நகர் 5 மைல் இல்ல. அதனால ஒரே ஒரு காந்தி நகர் தான். எத்தனை மைலா இருந்தாலும் மயிலுங்கிறது ஒண்ணு, யானைங்கிறது ஒண்ணு, ஆட்டுக்கடாங்கிறது ஒண்ணு, மொத்தம் 3 தாங்கிறேன் நான். புரியுதா? ஆஹா, இப்படி ஒரு விளக்கத்தை நான் சொல்லி இதுவரையிலும் எந்த வள்ளி சொல்லி நான் கேள்விப்படலையா? இவ்வளவு விவரமா பேசுமே எனக்கு உண்மையாச்சா? ஐயோ சாமியலா. அப்ப நீங்க அப்படி இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுவாரா அண்ணே? அவருக்கு விவரம் தெரிஞ்சதுனாலதான். சரி, ஒரு கேள்விக்கு பதில். அந்த யுகத்துக்கு முதல் என்ன யுகம்? துவாபர யுகம். துவாபர யுகத்துல நான் என்ன கேட்டேன்? ஐயா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து துரியோதனன் வந்து ஆடை இழுத்தாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. துச்சாதனன் துயில் உரியிறாருன்னு சொல்லி நான் சொன்னேன். எப்படி துயில்னா அதுக்கு பேர் இல்ல. துயில்னா தூக்கம். ஆமா. ஆனா நான் எப்பங்க சொன்னேன் துயில்னு? தூக்கம்னு எனக்கு தெரியாதா? துச்சாதனன் துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் துகில் உரிகிறார் அப்படி சொன்னேன் நானு. துயில் என்றால் தூக்கம், துகில் என்றால் ஆடை. ஆடையை தான் இழுத்தார்னு சொல்லி நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? காதுனா வேதுங்குது உங்களுக்கு. ஈ வேற கீ வேற. அதுக்கு பேர் துகிலா? துகில். அப்ப நீ இல்ல
அவங்க வேகமா நீங்க பேசிட்டு அப்படி சொல்லும் போது அந்த வேகத்துல சொல்லும் போது துரியோதனன் ஆணையிடார் துச்சாதன் துகில் உயிரார் அப்படி சொல்றான். துகில் உரிறான், ஆடை உரிந்தான். ஆமா. சபைக்கு எதை கையை பிடிச்சிருத்தானா? இல்ல. அந்த திரௌபதியை காலை பிடிச்சிருத்தா? இல்ல. இல்ல சேலையை பிடிச்சி கையை பிடிச்சிருக்கல, காலை பிடிச்சிருக்கல, அல்லது சேலையை பிடிச்சி? இல்ல. சரி, முடிய பிடிச்சிருத்து வந்தா? இல்ல. ஐயோ எப்படி உடம்பு போய் இப்படி பிடிச்சானா? இல்லங்கற. அப்ப எதக்க மண்டு எதக்க பிடிச்சான்? தொட்டி இழுத்துட்டு வந்தாரு. அதுதாம்மா அவர் கேக்குறது உனக்கு புரியுது. எனக்கே கோவம். கைதட்டி நியாயமான கைதட்டு. கைதட்டினே கையையும் பிடிச்சிட்டாலமா. இந்த அம்மா கையையும் பிடிக்கலன்றுச்சு. ஆமா, கையை காலையும் பிடிக்கல, தலைமுடியும் பிடிக்கல, சேலையும் பிடிக்கல, உடம்பையும் பிடிக்கல. ஆனா இழுத்துட்டு வந்தாங்க. பிடிக்கல, அப்படி எதையுமே பிடிக்கல. ஆனா எதை பிடிச்சாங்க? எப்படி இழுத்தாங்க? தொட்டி இழுத்துட்டு வந்தாருங்க. எதையுமே பிடிக்கலையா, ஆனா தொட்டு இழுத்துட்டு வந்தானா? இங்க பாரு, உடம்புல எதையாவது தொட்டா தானே இழுத்தர முடியும். ஆமா. இந்த அம்மா இப்படி ஒரு மக்க போய் நான் வள்ளியா கொண்டாந்து பாட்டி. நான் ஒண்ணு மக்கு கிடையாது. இந்த மக்க போட்டு எதையுமே தொடாம எப்படி ஒருத்தர் இழுத்தற முடியும்? தொட்டு தாங்க இழுத்துட்டு வந்தாரு, ஆனா தொடல. வரும் ஆனா வராது. கண்ணை கட்டுறா சாமி. மகாபாரதத்துல ஒருத்தர் கண்ணு கட்ட மாதிரி. என்னன்னு கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்பீங்களா? இல்ல நான் கேட்கறேன். இனிமே உண்டு நான் கேள்வி கேட்க மாட்டேன் சாமி. இப்படி ஒரு குழப்பவாதியை நான் பார்த்ததில்ல, குழம்புனவாதியை பார்த்ததில்ல. தீவிரவாதியை துரியோதனன் ஆணையிடுகிறார். ஒரு விஷயம் அண்ணே, இன்னைக்கு நீங்க நம்பிராசி வேஷம் போட்டதா இருந்தது. போடல, ஏன்னே போடல? நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை அப்படி என்ன இல்லை. நான் எனக்கு செய்தி ஏற்கனவே வந்துச்சு. அவர் மாயகுல மாதவன் இன்னைக்கு நம்பிராசி வேஷம் போடுறான்னு. நான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் உங்களை பார்த்துக்க வந்து ஞாபகம் வந்துச்சு. என்ன போடல அப்படின்னு சொல்லி. சரி இருக்கட்டும், அதை பேசுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். சரி அது இருக்கட்டும். நீ சொன்ன உடம்புல கையை பிடிக்கல, காலை பிடிக்கல, சேலையை பிடிக்கல, தலையை பிடிக்கல, முடிய பிடிக்கல, கட்டி பிடிக்கல, எதையுமே பிடிக்கல. ஒரு துச்சாதனையை எப்படி அவன் இழுத்து வந்தான்? அவர் எதையுமே தொடலங்க, ஆனா தொட்டு இழுத்துட்டு வந்தாரு. மண்டையை பொழந்து விடுறேன். சத்தியமா சொல்றேமா, உன்ட்ட நான் கேள்வியே கேட்கலமா. இன்னி கேள்வி மட்டும் நான் கேட்டேன்னா இந்த மைக்கிறது என் மண்டே ஓட்ட. நான் உன்ட்ட கேள்வியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. போ, அந்த பயம் இருக்கட்டும். ஏண்டா ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்தாலையா, காலை பிடிச்சிருந்தீங்க, கேள்வி கேட்கறீங்க, வந்து நிற்கிற நடுவரா நிற்கிறேன். கையையும் பிடிக்கல, காலையும் பிடிக்கல, உடம்பையும் பிடிக்கல, கூந்தலையும் பிடிக்கல, எதையுமே எந்த இதையும் பிடிக்கல. தொட்டு இழுத்துட்டு வந்தாருங்கிறேங்க. தொட்டுங்க அவருக்கு அப்புறம் புரியுதா இல்லையாமா அவர் கேட்கறது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏன் எல்லாரும் இப்படி கோலாவே இருக்கீங்க? தொட்டு இழுத்துட்டு வந்தான்னு சொல்றேன். கையை பிடிக்கலைங்கிற, காலை பிடிக்கலைங்கிற, மச்சத்தை பிடிக்கலைங்கிற, எதையுமே பிடிக்கல. அப்புறம் கடுப்பு வருது. அப்புறம் எதை பிடிச்சிட்டா இழுத்துட்டு வந்தாரு? அப்படி கேட்கணும். அப்ப எதைத்தான் பிடிச்சி தொட்டு இழுத்துட்டு வந்தாரு அப்படி கேட்கணும். அது கூட தெரியாம இருக்கீங்க நீங்க. ஐயோ ஐயோ. யாருமா கொஞ்சம் பதில் சொல்ற கூட மயக்கம் வராதுமா. ஆனா பதில் கேள்வி கேட்டவனுக்கு தான்மா மயக்கம் வருது. இப்ப சரிம்மா, நான் கேட்குறேன், எதையுமே தொடலை, ஆனா எதமா தொட்டு இழுத்தாந்தியா? எதையுமே தொடலையாமா. இது ஒரு எதமா தொட்டேன். நீங்க கேட்ட எதையுமே ஒரு தொட்டு இழுத்துட்டு வரல, ஆனா ஒரு ஒன்ன தொட்டு இழுத்துட்டு வந்தாரு. ஐயோ ஐயோ. ஒரு கவி சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படுக்காம எந்திரிச்சு உட்காந்து கேட்டுனேன். சரி கை தட்டி எந்திரிச்சு உட்காந்து. ஏன் சாமி, நீங்க ஒரு கவி சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரை கை செண்டால் அவள் வைங்குழல் வட்டி தீண்டானாக. பதிலையே நீங்களே சொல்லிவிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டா இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. நான் எங்கமா பதில் சொன்னேன்? நீங்க தாங்க பதில் சொல்லிருக்கீங்க. அப்புறம் தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரை கை செண்டால் அவள் பைங்குழல் வட்டி. இருங்க, அந்த வரைக்கும் ஏன் போறீங்க? அதுக்கு முன்னாடியே பதில் வந்துருச்சு. அப்புறம் என்ன அதுக்கு பைங்குழல் பட்டி தீண்டாடா? அது ஏன் சொல்றீங்க நீங்க? எப்படி தீண்டாடாக சொல்லி? அது உங்களுக்கு தெரியாதா தீண்டாடாக சொல்கிறானே? ரொம்ப அதுக்கு முன்னாடி என்ன வரி சொன்னீங்க? தாமரை கை செண்டால் அப்படின்னா அவர் பக்கத்துல போய் அந்த திரௌபதியுடைய தாமரை மலரை வந்து கொண்டையில சூடியிருக்காங்க. அந்த தாமரை மலரை அப்படி தொட்டு இழுத்தாரு. அவங்க வந்தாங்க. ஓ, தாமரையை தொட்டோன்னே பூ விழுக போது இத்தனை பேர் 5 பேர் உட்கார்ந்திருக்காங்களே. உடம்புல கையை தொடல, காலை தொடல, உடம்ப தொடல, முடிய தொடல, எதையுமே தொடல, ஆனா தொட்டாரு. தாமரை மலரை தொட்டார்.
அப்படியே இழுத்து கொண்டு வந்து சபையிலே வைத்து சேலை உரிந்தார். ஆமா, சத்தியமா உண்மையாவே அந்த இடம் சூட்சம் மட்டும் அந்த கவிக்குள்ளே எழுதி வைத்திருக்கின்றார். மகாபாரதத்தில் எவ்வளவு அழகாக. வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. சந்தோஷம். பாருங்க உங்க கைதட்ட அர்த்தம் அவர் சொன்ன கவியை கவனிக்கணும். அழகு கவியை கவனிச்சனாலும் சொல்லிக்க. இதுலயும் எனக்கு என்னன்னா நல்லா கவனிங்கன்னு பதில் சொல்லியிருக்க. தாமரை மலரை போய் பிடிக்கிறேன். ஆமா, பிடிச்சா கையோட வந்து மாறாதா? அப்படி சொல்லுங்க. சேலைனாலும் சேலையோட வரலாம், கையினாலும் உடம்புல ஒட்டியிருக்கு வரலாம், முடியும் உடம்புல ஒட்டியிருக்கு வரலாம், எந்த உதா இருந்தாலும் உடம்புல ஒட்டியிருக்கு இழுத்துட்டு வந்துடலாம். தாமரை மலரை பூவை தொட்டா நம்ம தலையில பூ இருக்கு, பூவை பிடிச்சா பூ பிடிங்கிட்டு வந்துடாதா? என்னப்பா அப்படி சொல்லுப்பா. எனக்கு தான் இன்னைக்கு எல்லா ஓட்டும் எனக்கு தான். பூ கையில வந்துருமா வராதா? அந்த அம்மாவை போய் பூவை தொட்டு பிடிச்சா எனக்கு நின்று போகுது. எங்கம்மா பதிலு? சாமி, ஆனா நீங்க இவ்வளவு விவரம் இல்லாம பேசுங்கன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் விவரம் மட்டும் பேசினா என்ன? இல்ல இல்ல இல்ல, இருங்க. இப்ப தாமரை கை சென்றால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறேன். தாமரை மலரை போய் பிடிச்சார்தேன். பிடிச்சி தாமரை மலரை இழுத்தா தாமரை மலர் வந்திருந்தேன். ஏன் வரல? ஆனா வரல. ஏன் வரல? தாமரை மலரை தொட்ட உடனே அவங்களே வந்தாங்க. யாரா விட வேண்டியதுமா? மலர் தான் பிடிக்கிட்டு போட்டு விட வேண்டியானே. எப்படி விடுவாங்க? ஏன்? ஒரு பெண்ணுக்கு பூ பொட்டு இது எல்லாம் ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். 5 பேரும் குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருக்காங்க. இங்க 5 பேர் அங்க உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது கணவர்கள் 5 பேர் அங்க உட்காந்துருக்கும் பொழுது தாமரை மலர் கொண்டு கொண்டையில வச்சிருக்காங்க. அது தாமரை மலையில எடுத்துட்டா விதவை என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வந்து விடும். ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானதே பூவு தான். பூவு பொட்டு தான் ரொம்ப முக்கியமா. ஆனா அந்த பூவையை எடுத்துட்டா 5 பேரும் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன மரியாதை? மரியாதை புருஷனுக்கு என்ன மரியாதை? ஒரு பெண்மணியால் பூவை இழந்தால் கணவனை இழந்ததற்கு சமம். விதவை என்று சொல்லக்கூடிய பட்டம் வந்துடும். அதனாலதான் அந்த பூவை தொட்ட உடனே அவங்களே தானா வந்தாங்க. அதுதான் பூவையர் கண்ணி. அப்ப தலையில இருக்க பூவை எடுக்க விடாம அவங்களே வந்தாங்க. பூவை இழந்தால் கணவனை இழந்ததாக அர்த்தம். அந்த தொட்ட உடனே அங்கிருந்து நேரம் வந்தா. சத்தியமா இதுதான் உண்மையான பதில். இந்த பதிலுக்காக தான் எதிர்பார்த்தேன். அந்த பதிலை சொல்லி அழகாக விளக்கு. நீங்க சொன்ன கவியிலையுமே அந்த வார்த்தை இருக்கு. பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். உடம்ப தொடவே முடியல. கடைசி வரல தொடல. பாஞ்சாலி உடம்ப தொட முடியல. ஏன்னா அவன் நெருப்புல இருந்து வந்தவ. அவ உடம்ப தொடவே முடியல. உடம்புல தலையில இருக்கக்கூடிய மலரை தொட்டான். மலர் வரவில்லை. ஏனென்றால் கணவன் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணியால் பூவை இழக்க கூடாது என்பதை உணர்ந்துதான் அவள் அங்கிருந்து வருகிறார். கடைசி வரல சேலையை உறிஞ்சு முடிச்சானா? ஏன் சேலையை உறிஞ்சானா உரியலையா? உறிஞ்சிட்டானா? உரியலங்க. என்னமா உறிஞ்சாங்கற மறுபடியும் உரியலங்கற? சேலையை உறிஞ்சது உண்மைதான். உறிஞ்சான். ஆமா, உறிஞ்சிட்டான்ல. முடியலைல. கண்ணா உனக்கும் கண்ணிலையான் கத்துனா திரௌபதி. சரி. கண்ணன் ஆடை கொடுத்தார். இழுக்க 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 ஆடை வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. நீங்க இந்த மயக்கம் போட்டிருக்கீங்களா மாதிரி? அப்பா நெஞ்சு வலிக்குதா? எனக்கு தெரியும். சரி. இது ஓய் ஓய் ஒன்னும் புரியல. ஏங்க நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளா, என்கிட்ட போய் ஏமாறுறீங்களா நீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல தெளிவா படிச்சிருந்தாங்கன்னா யாரும் ஏமாற முடியாது. அது தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா இருந்தா தான் பதில் சொல்றவங்க சரியா சொல்ல முடியும். சரியா சொல்ல முடியும். கேள்வி கேட்கறதுக்கு சரியா இருந்தா தான் பதில் சொல்றவங்க சரியா பதில் சொல்றவங்க சரியா வர. சரி, அதே மாதிரி தெளிவா படிச்சிருந்தா தான் பதிலும் சொல்ல முடியும். தெரியும் எனக்கு சாமி. என்னம்மா? சரி, இந்த யுகத்துக்கு முதல் ஒண்ணு இந்த யுகத்துக்கு துவாபர யுகம் சொல்லிட்டேனே. துவாபர மகாபாரதம் முதல் யுகம் என்னங்க? திரேதாயுகம். திரேதாயுகத்துல ராவணன் தானே? ஆமா. ராவணன் போய் சிவனை போய் எப்படி சோதிச்சான்? அவன் ஈஸ்வர பட்டம் வாங்கினவன். ஆமா. சிவனுடைய பக்தன், தீவிர பக்தன். அவனை போய் சோதிச்சது எப்படி போய் சோதிச்சான்? வீரன் என்பதை காட்டுவதற்கு. எங்க போய் எப்ப போய் நான் தான் வீரன் காட்டினேன் சிவன்ட்ட. ஏன் சாமி? ராவணேஸ்வரன் வந்து பெரிய வீரன். ஆமா, பெரிய வீரன், பலம் வாய்ந்த வீரன். அவர் என்ன பண்ணுவார்? அப்படிப்பட்ட வீரன். ஆனா சிவனை போய் சோதிக்க போறானே. எப்படி போய் சோதிச்சான்? எங்க சோதிச்சான்? என்ன பண்ணான்? சிவனை சோதிக்க போனாரா? ஆமா, சிவனை போய் சிவன் இருக்கும் இடத்த போய். பெரிய வீரன் தானே, பலசாலி தானே. ஆமா. யாரு? ராவணே. ஆமா. அந்த ராவணே அவன் அழிவுக்கு காரணமா இருந்தவனே நான் தான். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும். அவரோட அழிவுக்கு காரணமா இருந்தவங்களே நீங்க தான். எனக்கு தெரியும். என்னன்னு? ஆமா, என்னன்னு? அவரு அழிவுக்கு காரணமா இருந்தவர் நீங்க தாங்க. விடுவேன் நான் ராம மட்டுக்கே பட்ட ஓட்டு
கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ராமத்துக்கு பட்டைக்கு ராவணேஸ்வரன் என்ன பண்ணுவாரு? நவக்கிரகங்களை படிக்கட்டுகளாக போட்டு சிம்மாசனத்துல போய் உட்காருவார். சரி. அப்ப நீங்க பாத்தீங்க, என்னடா உனக்கு திமிரு, நவக்கிரகத்தையும் போட்டு படிக்கட்டா போய் உட்கார்றேன், இவனோட ஆணவத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு பாத்தீங்க. அப்ப நம்மளுக்கு தானே ஆசைங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அவர் நவக்கிரகத்தையும் படிக்கட்டா போய் ஏறி உட்காரும் போது நீங்க சொல்றீங்க, ஏப்பா நீ நவக்கிரகத்தையும் படிக்கட்டா ஏறி போய் உட்கார்ற, ஆனா அதுல பாரு 7ஆவதா படுத்திருக்கவே உன்னைய பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறான்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரே குத்து வாயின் டர்னு பின்னால போயிடும். ஒரு நாரரை பார்த்து அவன் இந்த 7ஆவதா படுத்திருக்கவன் உன்னை நக்கல் பண்ணி சிரிக்கிறான்டான்னு என்ன சொல்லுது இந்த அம்மா? சிரிக்கிறான்டா. நான் என்ன உங்களே சொன்னேன்? கதையிலங்க. கதையில சொன்னா முன்னால நீட்டு சொல்லு. சிரிக்கிறான்டான்னு என்ன? நான் ஊர்லயே சொல்லிட்டு உங்கள்ட்ட தானே சொல்ல முடியும் கதைய. ஏங்க நான் சொல்றது புரியுதா? புரியுற மாதிரி சொல்லுங்க. ராவணேஸ்வரன் நடந்து போறான், படிக்கட்டா 9 பேர்த்தையும் படிக்கட்டா போட்டு நடந்து போறான். 7ஆவது ஒருத்தன் படுத்துக்கிட்டு நீ நடந்து வர உன்னை நக்கலை பார்த்து சிரிக்கிறான்டா. நீ என்ன வாடாங்கறியா சாமி? டேய் ஏப்பா நீ ஒரு பக்கம் வாடாங்கற, இந்த அம்மாவுக்கு ஒரு வாடாங்கற. நீங்க வாடா அப்புறம் நீங்க எப்பா அம்மா ஊர்ல நேர்ந்து விட்டுறாங்க சாமி. அப்புறம் அப்படி சொல்லாம வேற சிரிக்கிறாங்கங்க. அப்படியே சொல்ல முடியும்? என்னங்க பேசுறீங்க நீங்க 9 பேரை படிக்கட்டா ஏறி போய் உட்கார்றீங்க, அதுல 7ஆவதா படுத்துக்கறவங்க உங்களை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நல்லாவா இருக்கு? சரி சிரிக்கிறான்டா போடா சிரிக்கிறான்டா. சரி அப்ப என்னாச்சு? அப்ப என்ன பண்ணாரு? நான் என்ன செய்ய வேண்டும் நாரதரே அப்படின்னு கேட்டாரு. உடனே நீங்க என்ன பண்ணீங்க? 7ஆவதா படுத்திருக்கவன மட்டும் மல்லாக்கு தூக்கி போட்டு மிதிச்சு ஏறி போடா நீங்க. அப்ப 7ஆவதா படுத்திருக்கவன மல்லாக்கு தூக்கி போட்டு நெஞ்சில மிதிச்சாரு. பிடிச்சிச்சு அவனுக்கு சனியே. சரி நான் கேக்குறேன், 7ஆவதா படுத்திருக்கவனு சொல்லாம சனியனை மல்லாக்கு போட்டு மிதிக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன்டா சொல்லல? அப்படி சொல்லிருந்தா தான் அவர் சுதாரிச்சிருக்கார்ல. சனியன்னு சொல்லிருந்தா அவர் சனியன்னு சொல்லிருந்தா அவரை மிதிச்சிருக்க மாட்டாரு. அப்ப ராவணனுக்கு முதலிலே சனியன் பிடிக்க ஆரம்பித்ததே அங்கேதான். நீங்க நவக்கிரகங்களையும் எந்த காரணமும் கிரகங்களை நம்ம எவ்வளவு மதிக்கின்றோம், அப்படிப்பட்ட கிரகங்களை தன்னுள் அடக்கி வைத்தவன் ராவணன். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனை அழிவதற்கு முதற் காரணம் அவன் படி ஏறியதான். சரி அதை விடுங்க. கிரேதாகத்துல அரிச்சந்திரன் கதை. ஆமா, அரிச்சந்திர மகன் லோகிதாசே மயம் பேர் என்ன? அதனாலே உன்னை பற்றி இப்பொழுது நான் கேட்கிறேன். நீ இப்ப இல்ல, நீ எப்ப வேணாலும் சொல்லு பதில். நீ விடுஞ்சக்கு அப்புறம் கூட சொல்லு. என்னைய சந்திச்சுட்டு முருகனை வேற சந்திக்க சொல்லு. யோசி. தெரியலைன்னா தெரியும். அப்பா எங்க அப்பா எனக்கு கைதிட்டார், ரொம்ப சந்தோஷம். என்னதே இருந்தாங்க தெரியல விட்டுருங்க, பேசணுங்க. 3 யுவத்துக்கு சொல்லுச்சு. சரி நீ சொல்லலைன்னா எங்க அண்ணன் சொல்லுவார். வேணே சொல்ல முதல்ல வானே நீ முதல்ல. ஐயா நீ வானே. இந்த அம்மா சொல்லல நீ வானே. எவ்வளவு வைத்தறிச்ச பத்தியில பாத்தியா எவ்வளவு ஆத்திரம். இந்த பெருமாள் ராஜி கெட்டவர் வாய்ப்பு உனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. உனக்கு இந்த சரவணனுக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது. வானே. இந்த சரவணன் வர்றாரு பதில் சொல்ல. தந்தை பெயர் நம்பி தலைவர். தாய் பெயர் நங்கை மோகினி. உன் பெயர் வள்ளி. செய்வது காவல். அமைத்திருப்பது பரன். விரட்டுவது பறவை. கையில் வைத்து கவன். பேசுவது தமிழ். வணங்குவது முருகப்பெருமாள். நாடு தொண்டி நாடு. தலைநகரம் மேற்பாடு. ஊரு. சிற்றூர். தெய்வம். முருகன். உயர்ந்தோர். பொற்பன் சிலம்ப வேப்பன் கொடிச்சி குரத்தி. பறவை. கிளி மயில். விலங்கு. புலி கரடி யானை சிங்கம். மரம். அகில செவன் நாணல் மூங்கில். பறை. தொண்டகப்பறை. யாழ். குறிஞ்சிப்பண். நீர். அருவி நீர் சுனை. தொழில். தேனெடுத்தல் திணைகாத்தல் கிழங்காகல்தல். உணவு. மலைநெல் மூங்கில் அரிசி. குறிஞ்சி. இதெல்லாம் என்ன? கருப்பு. எதை பற்றி? குறிஞ்சிலத்துடைய கருப்பொருள். நான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பேச கூடாது. இருமா பொறுமானே தான் பேசுங்க. நீ கேளு. தேவல விடுங்க. நீ கடுப்பேத்தி இருக்கீங்க நீங்க. நீ ஆரம்பத்துல இருந்து கடுப்பேத்திறீங்க. ஒண்ணு தேவல நான் கேப்பேன். ஒரு கேள்வி கேட்டீங்களா நீங்க? 2 கேள்வி கேட்டீங்களா நீங்க? அடிக்கடிக்கு கேட்டீங்க. வரிசையில கேட்டீங்க. பதில் சொல்லல. பதில் சொல்லாம இருந்தா தான் நீங்க சொல்றது நியாயம். நான் கேப்பேன். அதனால உங்க ஒண்ணு எனக்கு ஒரு நியாயமா? நான் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? ஹலோ இந்தர்மா, நீ சின்ன பிள்ளை, நான் பெரிய மனிதர். பெரிய மனிதர். அதோட அண்ணன் பெருமாள் ராசனே பயப்படாதியா. என் தங்கச்சி மக ஒன்று விஷயம் இல்லாமல் இல்லை. லோகிதாச மக பேர்லாம் தெரியாம வள்ளியை போட்டவே அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. ஐயோ நாளைக்கு கெட்ட ஒரு வள்ளி சரியில்லைன்னு ஊர்ல சொல்லிடுவாங்களே, பணம் கொடுக்குற ஆளா கொடுக்குற. நீங்க பயப்படாதீங்க. அண்ணன் எப்படி ஆள்னு எனக்கு தெரியும். அண்ணன் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். அதுக்காக வந்திருக்க என்னுடைய அன்பு மகளும் ஒரு மட்டமான ஆள் கிடையாது. இப்போ பாருங்க, லோகிதாச மக பேரை சொல்லி தான் போகும். லோகிதாச மகளா? லோகிதாசன் மயம் பேரை சொல்லிட்டு தான் போகும். அதை சொன்னது ஒன்று என் மகளுக்கு எங்கள் அண்ணன் அலையசன் 100 ரூபா கொடுக்குறேன். அவர் கொடுத்துருவார். யார் சொல்கிறாங்களோ அவர் கொடுத்துருவார். ஓஹோ, நன்றி.
சொல்லியாச்சு அண்ணே அக்கா. அண்ணே அண்ணே இங்கிட்டு வாங்க, அண்ணே இங்கிட்டு வாங்க, முன்னால வாங்க. அங்கிட்டு போனா கேட்காதுண்ணே, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு முன்னால வாங்க. கேள்வியை கேட்டு இப்படி போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்கிட்டு வாங்க, முன்னால வாங்க. இல்ல ஏன் சேலையை உரிய முடியல? நீங்க பேசுறத பேசுங்க, நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் அந்த பதில சொல்லிக்கலாம். அப்படியா? அப்ப சரி, அதை பேசிக்குவோம். ஏன் சேலையை உரிய முடியவில்லை? பாஞ்சாலி சேலையை உரியனா உரிஞ்சிருக்கலாம்ல. அதானே, ஏன் உரிய முடியல? ஏன் உரிய முடியல? கண்ணா உனக்கும் கண்ணில்லையான்னு கத்தினாள் திரௌபதி. கண்ணா உனக்கும் கண்ணில்லையா? அங்கோட பாருங்க ஒரு கேள்வி வரேன். ஏப்பா, அவங்க ஆரம்பத்திலே சூதாட போகும்போது நாடு நகரம் எல்லாம் பொண்டாட்டி உள்ள எல்லாத்தையும் வச்சு சூதாடும் போது நீ போய் காப்பாத்திருக்கலாமே. கடைசியில் போய் சேலையை கொடுக்கையில மட்டும் காப்பாத்திரியா கண்ணா அப்படின்னு கேட்கல. நியாயமா? அவன் எல்லாம் தோத்துக்கிட்டே போனாங்க. அவங்க பகட உருட்ட கூட அங்கே ஒருத்தனை கேட்டுக்கிட்டாங்க வாடான்னு சொல்லி, அவன் தான் முக்கியத்துவமா இருந்தேன். ஆனா இங்க கண்ணா இந்த பகட உருட்டுக்கு நீ உறுதுணை யாரான்னு சொல்லியிருந்தா அங்கிருந்தே நான் காப்பாத்திருப்பேன். அதுவரையிலும் நம்மளை நினைக்கவில்லை, அனைத்தையும் இழக்கவர்கள் நினைக்கவில்லை. பாஞ்சாலி என்பவள் சேலை உரியும் போது மானம் போகுதே. கண்ணா உனக்கும் கண்ணில்லையா என்று என்னை அழைத்தாள். அழைத்தவுடனே கையை நீட்டினேன். சேலை வந்து கொண்டே இருந்தது. உரிந்து கொண்டே இருந்தார். கையில் இருந்து கண்ணனிடத்திலிருந்து ஆடை வந்து கொண்டே இருந்தது. துச்சாதன் உரிந்து பார்த்தார். அதுக்கு மேல் அவரால் உரிய முடியவில்லை. மயங்கி கீழே விழுந்துட்டான். ஆனால் கடைசரலும் திரௌபதியுடைய ஆடையை உரிய முடியவில்லை. இந்த பதில வள்ளியம்மா முதல்ல சொல்லிட்டாங்க. அது சரி. ஆனால் அதை சரியா அண்ணன் கவனிக்கலை. வேற ஒன்றும் இல்லை, மயங்கி நீங்கள் மயங்கின மாதிரி அவன் மயங்கி விழுந்துட்டான்னு இந்த அம்மா சொன்னாங்க. ஏன்னா இதில் பாருங்க, நம்ம ஒரு கதையை சொல்லும் பொழுது அழகாக தெளிவாக புரியுற மாதிரி சொன்னா உடனே புரிந்துவிடும். இதை நீங்கள் சொன்னீங்க விளக்கம். கண்ணா உனக்கும் கண்ணில்லையா என்று கேட்டோடனே கண்ணன் ஆடை கொடுத்தான். துச்சாதனை உரிய முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அண்ணன் கவனிக்கல, உண்மைதான். அதனால ஆடை கொடுத்தவன் கண்ணன். கடைசியில உரிய முடியல, அங்கேயே காப்பாத்திருக்கலாம். அங்கே காப்பாத்திருக்கலாம். என்னை பகடு உருட்டும் போதே காப்பாத்திருக்கலாம். ஆனா என்னை அன்னைக்கு எனக்கு பதில் வந்து துரியோதனுக்கு பதில் யார் ஆனது? சகுனி. அப்ப நீ மாமன் இருக்கும்போது மாமன் ஆட சொல்லிருக்கலாம்ல. மாமனை மதிக்கல. என்ன மதிக்கல? 5 பேர் மதிக்கல. எப்ப மதிச்சீங்க? எப்ப மதிச்சா? என் பொண்ண பிறந்தவ கையை அதுவும் இப்படியே வச்சு பார்த்தா முடியல. கையை தூக்குனா கண்ணா நீ இல்லையா, கண் இல்லையா என்று கேட்டார். அதனால் கண்ணன் ஆடி கொடுத்தான். கடைசியில் உரிய முடியவில்லை. இந்த அருமையான ஒரு பதில், அந்த அருமையான பதில் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன பதிலத்தை நான் திருப்பி சொன்னேன். அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன பதிலத்தை நானும் திருப்பி சொன்னேன். ஐயா சரிதானே? பதில் சரி. நன்றி. அதோட நீ என்ற கேள்வி கூடாது. ஏன்னா நான் பெரிய மனுஷன், நீ சின்ன பிள்ளை. பெரிய மனுஷன் சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டு பதில் சொன்னா எல்லாத்துலயும் கைதட்டு. பெருமை பாத்தியா எவ்வளவு பேர் கைதட்டு. என்கிட்ட கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னா உனக்கு பேர் வராது, பெருமை போதும். அதனால நான் தான் கேள்வி கேட்கணும். நீ எப்படி கேள்விகள் நான் கேட்க கூடாதோ? இல்ல கேட்க கூடாது. அப்படி பேசாதம்மா. ஆளாகப்பட்ட திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு போட்டி நடந்தது. என்ன போட்டி? திருநாவுக்கரசருக்கு 81 வயது, திருஞான சம்பந்தர் ஒரு 16 வயசு சின்ன குழந்தை. அவர் 10 பதிகம் பாடுறாரு. 11வது பதிகத்துல தான் கதவு திறக்குது. ஆனா அந்த சின்ன குழந்தை ஒரே ஒரு பதிகம் பாடுது. உடனே கதவு அடைச்சுக்கிடுச்சு. சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. கேள்வி கேட்கணும்னு சொல்றீங்க? சாமி கையெடுமா, மரியாதை கையெடுமா. எல்லாம் உங்களால கேள்வி எடுத்துருக்கீங்க. அப்போ சவுடா இருக்கு. இவ்வளவு பதில் சொல்லியிருக்காங்கல்ல. புருஷன் போய் வேலைக்கு போயிட்டு வந்து ஏமா சோறு வட சொல்றீங்க, குழம்பு ஊற்ற சொல்றீங்க, ரசம். ஐயோ உங்களை மாதிரி வந்து நின்னா அப்படிதாங்க இருக்கும். சியப்பா இந்த தங்கச்சி சிரிக்குதாரு, பாப்பா சிரிக்குதாரு. ஆமா இந்த மாதிரி சோறு வட சொல்றீங்க. இல்ல இந்த மாதிரி ராட்சதனா இருந்தா அந்த மாதிரி நின்று தான் சொல்லணும். ஆமா பதில் சொல்றவங்களுக்கு தான் சரி. அது தந்தை பெயர் அவங்க சொல்றா கேட்டு பிரம்மா. தாய் பெயர் கலிமானி. பாட்டன் பெயர் மகாவிஷ்ணு. பாட்டி பெயர் மகாலட்சுமி. தந்தை என்ன செய்றார்? நீ நல்லா போய் இந்தா அவங்க தங்கச்சியில் நல்லா போய் நல்லா தின்னுட்டு வந்த, கொட்டிட்டு வந்த குண்டாஞ்சட்டி சோறு. எனக்கு அவர் சோறுவோட கூப்பிடவே வரல. உங்களை எழுப்பி விட்டு மறுபடியும் நீங்க வரலையா? அவர் கூப்பிடல. இல்ல, அவர் வந்து என்னை கூப்பிடல. நீங்க வாங்கன்னு என்னை கூப்பிடவே இல்லை. தந்தை என்ன செய்றார்? படைக்கிறார். எதை
வைக்கிறார். ஜீவராசி. என்ன ஜீவராசி? உலகத்தில் 84 ஜீவராசி. என்ன ஜீவராசி? 4 யோனி 70 84 ஜீவராசி. 4 யோனி என்னென்ன? சராயுசமண்ட சுவேத சுர்பிசம் 70 தோற்றம் என்ன? தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் 70 தோற்றம். 84 ஜீவராசி என்னென்ன? ஊர்வன 11 9 மானிடராம் நீர்ப்பறவை 40 அப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் 13 ஐயன் வகுத்த அந்த மேற்சீர் தான் 84 ஜீவராசி. யாருக்குரிய வேலை? எங்க அப்பாக்குரியது. அம்மா என்ன செய்றாங்க? கல்வியை கொடுங்க. கல்வி அதிபதி கலைவாணி. கலைவாணிக்கு வாதியார் யாரு? கயக்கிரி. கயம்னா குதிரை. குதிரை முகம் எப்படி வந்துச்சு? கயக்கிரி வாசனை. என்ன வரம் கேட்டார்? சாகாம இருந்தாரா? செத்தார். எப்ப செத்தார்? எங்க பாட்டே மகாவிஷ்ணு எப்ப குதிரத்துல வந்துச்சோ அப்பவே ஹயக்கிரிவர்ங்கிற பேரு வருது. ஹயக்கிரிவ அசுரனை அழிக்கிறார். ஹயக்கிரிவர் பேரோட உங்க அம்மா கலைவாணிக்கு ஆசான. போதுமா இன்னும் வேணுமா? இன்னைக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருதோ எப்பெல்லாம் கேட்கணும்னு தோணுது அப்பெல்லாம் நான் கேட்பேன். தாங்கள் பதில் கூற தயாராகவே பல இடத்துல விட்டுட்டு போயிருக்கேன் நான். பல இடத்துல உன்னை காப்பாத்திட்டு எங்கன பல இடத்துல நீ விட்டுட்டு போனீங்க? நாங்க கேட்ட கேள்விக்கு பூரா பதில் சொல்லி பல இடத்துல விட்டுட்டு போயிருக்கீங்க. ஆமா, ஒரே பதில் சொல்லல. அதாவது லோகிதாசன் மயன் தந்தை பேர் கேட்டல. ஆமா. தாய் பேர் கேட்டல. ஏமா உன் பேர் கேட்டல. செய்வது காவல், அமைத்திருவது, பரன், விரட்டுவது, பறவை, கையில் வைத்துவது, கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, நாடு, தொண்டை நாடு, தலைநகர், மேற்பாடி, ஊரு, சிற்றூர், தெய்வம், முருகப்பெருமான், தேசம் 56. கேட்டனா? ஆமா கேட்டனா? கேட்டீங்க. ஏன் சொல்ல? தெரியாது. தெரிஞ்சா சொல்லி. தெரியாம தெரியாது. தெரியாம எதுக்கு நீ வர்ற? நீ வெக்கமல்ல. சோத்துக்கு பிடிச்ச கேடு, வண்டிக்கு பிடிச்ச கேடு, பணத்துக்கு பிடிச்ச வேஷத்துக்கு பிடிச்ச கேடு, ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கேடு, எதுக்கு நீ வர்ற? அது போய் 1/2 மணி நேரம். தெரியாம எதுக்கு வர்ற கேக்குறேன் சாமி. 1/2 மணி நேரம் ஆச்சு அது போய். சாமி ஐயோ எங்க ஆளு எப்போத்தேன் நிதானமா இருக்காருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அவர் நிதானமா சந்திச்ச நாளே கிடையாது. ஒரு நாளாவது இவ்வளவு பெரிய ஆளு தோது. அந்த அம்மா தெரியலன்ட்டு உள்ள வச்சு காதுல விழுந்துச்சா இல்லையா? தெரியலன்னு தான் உள்ள போயிருச்சு. தெரியாதானப்பா? அப்படி சொல்லுங்க. தெரியலன்னா உள்ள போமானாரு போயிருச்சு. அந்த அவருக்கு சொல்லுங்கப்பா, நல்லா தூங்கப்பா, எப்பவுமே தூங்கணும். சாமி இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு இவ்வளோ தூரம் புராணம் தெரிஞ்ச அளவுக்கு இந்த வள்ளிமுத்துற கதை தெரியுமா? சாமி எனக்கு தெரியாதா? வள்ளிமுத்துற கதை தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே பாடுறேன். வண்டி விழி யாருக்கு பாடுற? வண்டி விழி வள்ளிக்கு பாடுறேன். வள்ளி தெரியலமா நீ உள்ள போமான்ட்டு அப்புறம் வண்டி விழி பாடுறாராம், கதையை நடத்துறாராம். ஏய், நீ என்ன அங்கே போய் முட்டு கொடுத்துருக்க செவருக்கு? வாமா கெஞ்சுறாருல. நான் எப்படா கெஞ்சினே? நீ என்ன அதை விட மோசமா இருக்க? கதையை நடத்தணும்ல. சாமி அதுக்கு தான் அவர் பல இடத்துல நான் விட்டு கொடுத்து போயிருக்கேன். 56 தேசத்தை உள்ளல ஹரிச்சந்திர மகாசக்கர திரிசங்கமே. அட இருங்க. இப்போ வந்து ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி இருக்காருல்ல, ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி தான் 56 தேசங்களை ஆண்டார். ஆமா, அவர் தான் ஆண்டார். அதுக்கு முன்னாடி லோகிதாசனுடைய மகன் சொல்லி நான் கேக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லாம தான் நீங்க பேசுறீங்க. பாருங்க, லோகிதாசன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது லோகிதாசனுக்கு ஒரு மயம் இருக்கான்னு இப்படி முண்டை முழிக்க பொய்ய சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்? அப்பா கண்டுபிடிச்சிட்டப்பா சாமி, சத்தியமா சொல்றேன். இதை எப்படியாவது ஆளை மடக்கலான்றதே. 100 ரூபா குடியா? பதில் முடியல. இல்ல நான் கேக்குறேன், லோகிதாசமையும் பாம்பு அடிச்சு செத்து போயிட்டான். இது நம்ம நாடகத்துல பார்த்தது. செத்து போனதுக்கு அப்புறம் அவன் எப்படி அவனுக்கு பயம் இருப்பான்? தெரிஞ்சுக்கணுமா? ஆனா நான் பார்த்தாலும் பார்த்தேன், இந்த காந்தி நகர்ல உண்மையாவே பார்த்தேன், இருக்கவங்கலாம் அறிவாளி. என்னைய மாதிரி அறிவாளி? ஒன்னே மாதிரி சொல்லாமா, எனக்கு வயிறு வலிக்குது. ஒன்னே மாதிரி இருக்கவங்கலாம் அறிவாளி. நான் கூட்டி வந்ததில்ல. ஐயோ நாராயணா, நான் கூட்டி வந்ததில்ல. வள்ளின்னு ஒரு பிள்ளை, அண்ட புழுவினி பார்த்துருக்கேன், ஆகாச புழுவினி பார்த்துருக்கேன், அந்தர புழுவினி பார்த்துருக்கேன், தொங்குற புள்ளி பார்த்துருக்கேன். நீ உலக பிராடா இருப்பா. பாம்பு அடிச்சு செத்தவன் லோகிதாசன், மறுபடியும் செத்தவனை உயிர் பெற்று எழச் செய்தார்கள். உயிரோடு வந்தான் லோகிதாசன். உயிரோட வந்தவன் தான் மறுபடியும் அவனுக்கு கல்யாணம் பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை பேர் சரி இருங்க. இப்போ உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் உங்க அப்பா பேர்? எங்க அப்பா பேர் தெரியுமா? கட்டியை பிடிக்கிறேன். சரி சும்மா சொல்லுங்க. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் பிரம்மா. பிரம்மாவுக்கு மயம் இருக்காங்களா? உன்னை பார்த்து கிரிக்கெட் பார்த்தனா நான் தான் மயம். ஏன் நீங்க மட்டும் தான் மயம், வேற யாரும் மயம் இல்லையா? தக்கன் வசிட்டன் பிறகு மரீசி. மரீசியோட மயம் பேர் தான் காசிய பேரு. ஐயோ 100 ரூபா வீணா போகுதே சரவணி 100 ரூபா. காசிய பேரு. ஆமா, காசியப்பரோட மயம் பேர் தான் மனு. ஆமா, இதோட தெரியாதா? மனுக்கு மயம் பேர் தான் இஸ்வாகு. இஸ்வாகு மயம்
விகுசி விகுசிமயே புரஞ்சயா புரஞ்சயமயே அனரண்யா அனரண்யமயே விருது விருதுமயே விஸ்வகசா விஸ்வகாசமயே ஆர்தாரா ஆர்தானமயே யுவான்ஷ்வா யுவான்ஸ்வாமயே சிரவஸ்ட் சிரவஷ்டமயே விரதஸ்வா விரதஸ்வாமயே குவலஸ்வா குவலஸ்வாமயே ஹரியஸ்வா ஹரியஸ்வாமயே புரோமத் புரோமத்தமயே நிகும்பு நிகும்பமயே சண்டஸ்வா சண்டஸ்வாமயே கிறிஸ்தஸ்வா கிறிஸ்தஸ்வாமயே பிரசஞ்சித் பிரசன்சிதமயே யுவான்ஷ்வா யுவான்ஸ்வாமயே மான்தாதா மாங்தாதமயே அம்பரிஷா அம்பரிசமயே ஹரிதா ஹரிதமயே திரத்தஸ்யு திரதேசமயே அனரண்யா அனரண்யமயே திரிசஸ்தஸ்வா திருத்தஸ்வாமயே திருத்தன்வா திருத்தன்வமயே அருணா அருணாமயே திரிசங்கு திரிசங்குமயே அரிச்சந்திரன் ஹரிச்சந்திரமயே லோகிதாசன் லோகிதாசமயே ஹரித்து வந்துருச்சா ஹரிதா லோகிதாசனுடைய மயம் வேறு ஹரித் என்று சொல்லக்கூடிய பெயர் ஹரித்துக்கு நான் இவளை பேச விடாம உன்னை நிப்பாட்டிக்கிறேன் ஹரித்துக்கு இவளை ம- பேச விடாம நிப்பாட்டிக்கிறேன் ஹரித்துக்கு மயம் இருக்கு. நிப்பாட்டு அதோட போகுது படிச்சிருக்கேன் அப்ப லோகிதாசன் செத்தக்கப்புறம் உயிர் பெற்றெழுகிறான் அவன் மயந்த ஹரித்து என்று சொல்லக்கூடியவன். ஆமா. அப்ப லோகிதாசனுக்கு மயம் இருக்கான். அப்ப ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியுடைய வாரிசுகள் உருவாகிக்கிட்டே வருகிறது. இதுதான் அவன் மயந்தான் ஹரித்து. அப்ப லோகிதாச மயம் பேரு ஹரித்து. ரொம்ப வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். ஆனா நீங்க இன்னொன்னு கேட்டீங்க என்னன்னா ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி 56 தேசங்களை ஆண்டார். ஆமா ஆண்டார் ஆண்டார். அணிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவனம் ஒட்டியம் கர்ஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஸ்மீரம் காந்தாரம் காம்போஷம் குருகு குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கயம் கேரளம் கொல்லம் கொசலகம் சகம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூர சேலம் சோழம் சோடகம் திராவிடம் துளுவம் தெங்கனம் கெங்கனம் நெட்டகம் நேபாள பாஞ்சாலம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புலிந்த போட மகதம் மச்ச மராட மலையாளம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் விகற்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்களை ஆண்டவர் தான் ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி. போதுமா? உண்மையாக இந்த மேடைக்கு எத்தனை வள்ளிகள் வந்திருக்கலாம், நாரது வந்திருக்கலாம். இதே சரவணனே இதில் நானும் சோபனாவும் அவன் சரவணன் இந்த மேடையில் போட்டு அர்ச்சனா சோபனா இதில் எல்லாம் போட்டு இந்த மேடையில் நான் சந்தித்தவன். இப்படிப்பட்ட சிறந்த நடிகைகளை சந்தித்த இந்த மேடை, பார்த்த மேடை, எத்தனையோ நடிகைகளை பார்த்திருந்தா கூட எமக்கு தெரிய ஹரிச்சந்திரனுடைய 56 தேசங்கள் ஆண்டதையும் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மகன் லோகிதாசனுடைய மகன் ஹரித்து என்ற வார்த்தையும் சொல்லி கேள்விப்பட்ட முதல் வள்ளிநாயகம் தாங்களாத்திர வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த மேடையிலே உமக்காக தாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. சின்ன பிள்ளை மாதிரியே பேசுறேன். 50 தெரியுமா, 30 தெரியுமா, 20 தெரியுமா, 40 தெரியுமான்ட்டு வரக்கூடிய முருகப்பெருமான் இனிமையா பாடக்கூடியவர், நல்லா பேசுவான், தமிழை உச்சரித்து பேசக்கூடிய தம்பி, அவனும் வர வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல உன்னை உனக்கு நல்ல வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்பதை கூறுகிறேன். சரியாக பதில் சொல்லி பாவம் அண்ணன் மிரண்டு போயிட்டாரு. அந்த 100 ரூபாயை அன்பு மகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன். அதுபோக எவ்வளவோ இருந்தாலும் அந்த என் மகன் கேட்குற கேள்விக்கு பூரா பதில் சொன்னதுனால கொல்லக்குடி பந்தய மாட்டு கண்ணன் தலா 50 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அதாவது அதுபோக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெளிவான அண்ணன் வந்து நாரதரா நடிக்கிற காலகட்டத்தில் எங்கிட்ட நாடகம் எங்கேன்னு கேட்பான், பொய் சொல்லுவார். எஸ்ஆர் பட்டினத்தில் நாடகம் நடக்கும், எங்கேயே நாடகம்னா புதுக்கோட்டை பக்கம் பாரு, இல்லை எங்கேயா இருந்தாலும் நாங்கள் போயிடுவோம் பைக்கில், எங்கேயா இருந்தாலும் பைக் எடுத்து போயிடுவான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அர்ச்சனா தேவி இவர் சும்மா இப்படி இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா ஜாலியாக பேசுகிறான்னு நினச்சா ஒரு சீரியஸான சண்டை. அன்னைக்கு அண்ணனை வந்துட்டு நாடகத்தில் பெருமாள் ராஜ் என்று அடுத்த இதிலே வந்துட்டு அண்ணனுக்காக நடிக்க மாட்டோம்னு எழுதி போட்ட வழியே தவிர அண்ணன் எழுதி போட்டதே கிடையாது. இவரோட நடிக்க மாட்டோம்னு எழுதி போட்ட வழி தான் அதிகம். உண்மையிலே அதுதான். ஆனால் அண்ணன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காருன்னா எல்லாரையும் வளர்த்து விட்டு ஆளாக்கியிருக்காரு தவிர யாரையும் கெடுத்த சரித்திரம் கிடையாது. அண்ணன் மென்மேலும் வளர இந்த முத்துமாரியம்மன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் இந்த என்னுடைய அருமை மகள்கிட்ட கொஞ்சம் பயந்து நடந்துக்கிறங்க. ஐயோ கடவுளே, நீ ஏமாந்துட்டியப்பா. சரி அண்ணே அண்ணே கொண்டு வருச்சு என்ன லோகிதாசன் மயம்பேர் சொல்லிச்சு என்னண்ணே? அது என்ன வேறுனே? அது என்ன வேறுனே? ஐயோ ஐயோ எனக்காக எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு பண்ணி வாரி வழங்கிய அருமைக்குரிய சரவணன். இவர் சரவணங்கிறது எனக்கு பேர் தெரியாது, இவர் சொன்னதே உண்மை. இன்றைக்கி உள்ள அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா திண்டுக்கல் பக்கம் நாடகம் இருக்கும், திண்டுக்கல் பக்கத்தில் யாராவது எந்த ஒரு நாடகம் கேட்டால் தொண்டி பக்கம் நாடகம்னு சொல்லிடுவேன் நான். தொண்டி பக்கம் நாடகமாக இருக்கேன், அங்கிட்டு உள்ள எப்போ அன்றைக்கி எந்த ஒரு நாடகம்னா திண்டுக்கல் பக்கம்னு சொல்லிடுவேன் நான். ஏன் தெரியுமா? நம்ம போகிறோம், நம்மளுடைய வேலை இதுதான். நிறைய பேர் வேலைப்பழுவோடு இருப்பாங்க. காலையில் விடிஞ்சு போகணும், தூங்காமல் போய் அவங்க வேலைக்கு போகணும், வண்டி ஓட்டிகிட்டு போக பல விதங்கள் இருக்குது. ஏன்னா விடியும் வரலும் இவங்க போக மாட்டாங்க.
நாடகம் பார்த்தோமா வந்து பப்புன் டான்ஸை பார்த்துட்டு போகிறோம்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. விடியும் வரல உட்காந்து இந்த நாடகத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அவங்க வேலைப்பளு நிறையா உள்ளவங்க. அவங்க வேலைப்பளு உள்ளவங்கள வரிசையில் ஒரு நாடகம் 2 நாடகம் சொல்லிடலாம். எல்லா நாடகத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அது நம்ம ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் அவருடைய வேலைப்பளுவின் காரணமாக அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஒரு சில காரணங்கள். அதனால தான் சொல்கிறேன் நான் அங்கே வராதிங்க இங்கே வராதிங்க ஒரு நாடகம் வரீங்களா 2 நாடகம் இல்லை உங்களை நாங்கள் பார்த்துட்டு வர்றதுக்காக வர்றோம் அப்படியெல்லாம் வருவாங்க. அப்படியெல்லாம் வரும்போது எனக்கு சரவணங்கிற பேர் தெரியாது. ஆனால் அவர் பேர் எப்படி எழுதி வச்சு தெரியுமா? அவர் அந்த நாடகத்தில் பற்றி என்னை வந்து வாணியங்குடியில் நாடகம் போடுறாரு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி வருஷம் சித்திரை 9 இங்கே நாடகம் நடக்க அப்படி தான் நினைக்கிறேன் நான். அப்படி நான் வருஷம் ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து வந்திருக்கேன் நான். அப்போ என்னன்னு ஒரு பேர் எழுதுனேன்னா சித்திரை 9ன்னு தான் பேரை எழுதி வச்சுருக்கேன். ஒரு பேர் எனக்கு தெரியாமல் இன்றைக்கி வரல என் மொபைலில் அப்படி தான் இருக்குது. 9 தேதி சித்திரை மாதம் 9ஆம் தேதி வாணியங்குடி சித்திரை 9 எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாக பழகினதுக்கப்புறம் சரவணன் பேர் எழுதி அப்படி வச்சுருக்கேன். அந்த வாணியங்குடி சரவணன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. ஆமாம், ஏன்னா கூடுதலாக ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் இருந்தாலும் கூட அந்த 1000 பேர் இருந்து கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு இருக்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். இங்கே தான் வந்து பேச்சே ஆரம்பிப்பாக போல இருக்குது. ஏன்னா ஒன்றா சந்திப்பாங்க. ஆனால் குறுகிய ஆளாக இருந்தால் கூட கொஞ்சம் பேராக இருந்தால் கூட அருமையான ஞானஸ்தர்களையும் பெண்களையும் நான் பார்த்திருக்கேன். ஆரம்பிச்சதே ஒரு 10:30 மணி 10:45 இருக்கும். ஆமா, பஃபூன் டான்சர் முடிச்சு நான் வெளியில வர்றதுக்கே மணி 12:45 அப்படி ஆயிருச்சு. ஆனா 12:45 ஆனாலும் அந்த இது அப்படியே டைம் அப்படியே பார்த்து கரெக்ட் பண்ணி இப்ப கரெக்டா அந்த நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அதை அழகாக ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய சார்பிலும் சரவணன் அமைப்பாளருடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதோட அவங்க அக்கா வீட்டுக்காரா தினா எனக்கு வெளிநாட்டில இருந்து தங்கச்சி வீட்டுக்கார தினா அண்ணே அந்த நடிகர் எப்படினே இந்த நடிகர் எப்படினே அப்படின்னு தினா போட்டு எனக்கு நீங்கள் அதை கேட்டீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் சலிக்காமல் பதில் என்னை மட்டும் சாப்பிட கூப்பிடல. நீங்கள் வீடு உங்கள் வீடு நீங்கள் நான் உங்களை என்ன நான் கூப்பிடுறோம் அப்படின்ட்டாரு. இந்தம்மா என்னங்க என்னம்மா ஆளுக்கு 50 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னங்க நினைக்கிறேன் எனக்கு வேணாம். அதை தான் பேச போறேன். எப்படி நீங்க வந்து இதை எனக்கு கொடுக்கலாம்? இல்லை எனக்கு வேணாம். பணத்தை வேணான்னு சொல்லாமா? இங்கே பாருங்க, பணத்தை வேணான்னு சொன்னா கொடுத்துருக்காரு. கொடுங்க. ஏமா சாமி கொடுக்குறாள் வாங்கி. நன்றி நன்றி. அன்பளிப்பணி வாரி வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கு சிரமம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பை வாரி வழங்கிய சகோதரர் அவர்களுக்கு நன்றி வணக்கம். வணக்கம் நன்றி. சரி கொடுக்கு என் பணத்தை கொடு. இந்தாங்க. என்ன காசு? எனக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறேன். ஏன் 50 ரூபாய் கொடுமா? நீ 100 ரூபாய் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் கிடையாது. 50 ரூபாய் மட்டும் கொடு. இதுக்குள்ள வந்து 10 ரூபா அதுக்குள்ள தான் இருக்கு. 20 ரூபா அதுக்குள்ள இருக்கு. 30 ரூபா அதுக்குள்ள 40 ரூபா அதுக்குள்ள இருக்கு. 50 ரூபா அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்தாங்க. அந்த 50 ரூபாய் மட்டும் கொடு. 100 ரூபாய் நீ கொடுக்குற. ஆத்தாடியோ நல்லா ஏமாத்தி போடுன்னு சொல்லிட்டேன். ஒண்ணு பண்ணுவோமா? என்ன செய்வேன்? அப்பனா உங்களுக்கு 50 ரூபா எனக்கு 50 ரூபா. ஆளுக்கு 50. அதானே கிளி ஒண்ணே வேணாங்களே. கிழிச்ச பாதி நோட்ல எனக்கு ஒரு ஆம்பிள் பார் வாங்கி கொடு. சாமி சாமி கிழித்த பாதி நோட்டில் ஆம்பிள் பார் வேணுமா? ஆமாம், எனக்கு ஒரு ஆம்பிள் பார் வேணும். என்ன ரிகல்சல் பார்க்க சாமி இவ்வளோ கூட சொல்லிவிட்டீங்க. அந்த கிழித்த பாதியில் பாதி. நான் இதுக்கு தாங்க அவர்கிட்ட அன்பளிப்பே கொடுத்தாலும் நான் வாங்குறதே இல்லை. இப்படி எல்லாம் எடக்கு முடக்கா பேசுவாரு, ஏதாவது ஏட்டிக்கு புட்டியா பண்ணுவாருன்னு இந்த காசை இப்படி கொடுத்தா என் கையால நான் வாங்குறது. நான் பாருங்க இவர் நாரதரா இப்ப இல்ல சரவணன் நாரதரான்னு ஏன்னா இப்படி பண்றீங்க? ஏன்னா காசுக்குள்ள 50 ரூபா இருக்கு. ஏன் ஒண்ணு கொடுக்கறவங்க ஆளுக்கு 50 ரூபாய் அதுலயும் சீரியல் நம்பர் பார்த்து வச்சுக்காருங்க. அவரு சீரியல் நம்பர் பார்த்து ஏன் மட்டும் காசை நீ வச்சுக்கிட்டியா அப்ப ஏன் காசு எங்க நீ பாருங்க. அவரு இப்படி அப்படியே அப்பவும் பண்ணாரோ அப்பயும் விட மாட்டாரு அவரு. இன்னும் ஒரு 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்து இருக்கின்றார். அவர்களுக்கு நன்றி வணக்கம். அந்த 100 ரூபாய் அன்பளிப்பு எந்த ஊர் நமக்கு? எந்த ஊர்? ஒடப்பாம்பட்டி. எனக்கு தெரியும். ஒடப்பாம்பட்டியில் உள்ளவங்களாம் அப்படிதான் கோளாரா இருப்பாங்க. நாங்களாம் கோளாறு, நீங்க வேளாரா? சரி, பணத்தை வறுத்த குரங்க பார்த்துருக்கமா? பாலை வறுத்த பூனையை பார்த்துருக்கமா? பணத்தை வறுத்த ஆள்களை பார்த்துருக்கமா? இன்னைக்கு தான் பணத்தை வறுத்த பிள்ளைகள் எனக்கு அன்பளிப்பினை 50 அன்பளிப்பு கொடுத்த நந்தினி சகோதரர் அவர்களுக்கும் அன்பளிப்பினை வாரி வழங்கிய நந்தினி அவர்களுக்கு நன்றி வணக்கம். பணத்தை வெறுக்கல நீங்க அவ்வளவுதான். அது உண்டியலுக்குள்ள போயிருச்சுன்னா அப்புறம் அதுக்கு தான் சொந்தம், உண்டியலுக்கு தான் சொந்தம். உனக்கு என்ன வண்ணம் மாத்து வந்து எப்படிப்பட்ட வர என்பதை கூறுகிறீங்க? அழகுள்ளமை அழைத்தது வா நந்த ஆறுமுக கந்த நாம குன்புருஷனே. சரியா தப்பா நீயே சொல்லு. இந்த சாமி நான் சொல்லுகின்ற வழியே செல்லு. அழைத்திடவா
நான் ஆறுமுக கண்டவனை உன் புருஷனே ஆளுமகலம் இந்த கவசையை நீ விடுத்து அவனை கோசல இனப்பதிவு கொடுத்து சொல்ல எவனு கிளம்பா பொய்யான தவமிடும் புனைந்து வந்தவரை பூமியில் கோச்சல் புகழும் நரதரை கைகளுக்கு அனுபவம் என்ன சொல்ல கேட்க மாட்டேன் அதனால் பயனுமில்லை நாளை சிறுத்து முறப்புறம் கொடி மனம் முடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திர ஆனமல்ல நான் அணிந்த பிரம்ம முடிச்ச சபதம் சத்திய வருகிறேன் எங்கெங்க இருந்து பிடிச்சாங்க அவர ஏமா மேதைக்க முடியலங்க ஐயா மேய்க்க முடியலையா ஏன் அப்படி நான் சொல்ற கேக்குறேன் பேசிட்டேவா பெற்றிருப்பாங்க இல்லம்மா பெற்றோருக்கு அப்புறம் தான் பேசியிருப்பா ஏன் இந்த மாதிரி பிள்ளையை பெற்றுட்டமே அப்படி நாரதர் வந்தார் கலகம் செய்தார் சென்று விட்டார் அப்படித்தான் சொல்லக்கூடாது ஏன் நாரதர் வந்தால் கலகம் செய்தார் ஆ. நீ போட்ட ஓடல தப்புச்சோம் முளைச்சோம் தெரிச்சு ஓடி விட்டார் ஐயோ, வந்து விட்டார் போச்சு இப்ப பயங்கரமா வந்து உங்களை பேசி திட்ட போறாரு நீங்க வாங்கி கட்டிக்க போறீங்க ஐயோ 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 பாவம் என்னமோ சொல்ல வந்தாரு நல்ல வேலை ஆண்டவன் இல்லை தப்பிச்சிட்டீங்க நீங்க. ஆண்டவன் காப்பாற்றிட்டாரு ஆமா என்னமோ சொல்ல வந்தாரு நல்ல என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டுமே திருமணம் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையில் இருக்கேன் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருட்காட்சி தரட்ட மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் போயிட்டு வரட்டுமா டாட்டா